எல்லாருமே அவங்க ஓட்டை கண்டிப்பா தயவு பண்ணி சிரமமாக்காம பதிவு பண்றது நம்ம நாட்டுக்கு நல்லது. தயவு பண்ணி எல்லாருமா தன்னுடைய ஓட்டை 6 மணிக்குள்ள எல்லாரும் பதிவு பண்ணிட்டா ரொம்ப நல்ல விஷயம். இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியல் என்பது ரீடேக் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றா? முன்னாள் மத்திய அமைச்சர் அதெல்லாம் இந்த இடத்துல பேசக்கூடாது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இளம் வாக்காளர்கள் யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பத்தி ஏதாச்சும் யங்ஸ்டர்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? நீங்க சொல்ற 16 வயசு இருக்கு, 21 வயசு, 14 வயசு இருக்கு. மெச்சூரிட்டியானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல. மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. 17 வயசு பையனும் கத்துறான், 12 வயசு பையனும் கத்துறான். அட ஏன் என் பேரன் கூட கத்தான். எல்லாம் கத்தத்தான் செய்வாங்க. என்ன புரிதல் வேணும்? இல்ல ரைட், ஓகே சார். ரொம்ப நேரமா சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? என்ன தேடிட்டு இருந்தீங்களே? என்ன இப்ப எனக்கு கண்ணா கட்டு போச்சு. நீங்க வேற சார் நிறைய வெளிநாட்டு பார்த்து போடணும்ன்ற வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் இந்த முறை எப்போதும் இல்லாத வாக்களிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. இது எப்படி பாக்க நல்ல விஷயமா எடுத்துக்கிறோம். ஏன் வெளிநாட்டுல எதுக்கு ஓட்டு போட்ட யாரை கேட்டாங்க நான் கேட்க முடியும்? எப்போதும் இல்லாத இப்ப நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி வரட்டு? அது மகிழ்ச்சி தானே. நம்ம மக்கள் தானே, தமிழங்க தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே. ஓட்டு போட்டு போட்டோம் சார். அதுக்கு தேர்தலில் ஓட்டு போடணுன்ற விழிப்புணர்வு காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னது அவங்க அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க ஓட்டு போடுறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கு? ரொம்ப நாளா போடாம இருக்கான், போய் பார்ப்போம். ஓட்டு இருக்கா மத்தியம் போட்டுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. என்ன முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா செத்தையும் ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன எங்க இவங்க பேர் நாங்க ராமசாமி, அவர் செத்துட்டாராக்க இல்லையே நான் தாங்க அப்படிலாம் போச்சுல்ல. அதனால எல்லாம் இந்த வாட்டியாச்சும் நல்லபடியா போட்டு வரும்னு எல்லா மக்கள் போட்டு போறாங்க. அவங்களுக்கு தாழ்மையான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போடுறவங்க போற ரொம்ப உண்மையிலே பாராட்டும். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எஸ்ஐஆர்ங்கிற அந்த எவ்வளவு பேருக்கு? 3 பிளஸ் இருக்கு. நல்ல பெரிய விஷயம், நல்லதான் இருக்கு. எஸ்ஐஆர்ங்கிற அந்த பணி தான் காரணமா இல்ல இந்த வியாழக்கிழமைங்கிறது ஒரு ஒர்க்கிங் டேல வச்சதுதான் காரணம் நினைக்கிறீங்களா? வழக்கமா சண்டேல வச்சோம்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிருவாங்க, டூருக்கு போயிருவாங்க. ஒர்க்கிங் டேல வச்சிருக்காங்க. ஒரு வேலை நாட்கள்ல வியாழக்கிழமையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம். அதான் தேர்தல் ஆணையம் தெளிவா இருக்காங்கல்ல. நம்ம அதை பத்தி நம்ம பேசணும்னா தேர்தல் ஆணையம் நம்ம மேல கேஸ் போட்டு ஓ மேலையும் போட்டு ஏன் மேலையும் போட்டு வேணாம் கடையை மூடுங்க. என்ன அப்படின்னு என்ன தெரியாது? அது அதை விட தெரியாது. கை மட்டும் தெரியாத இங்கிலீஷா பேசி